உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழ் நேரத்தின் அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இள புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரில் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். பொன்முடி உங்க கட்சியினுடைய மிக முக்கியமான முகமும் கூட, முன்னாள் அமைச்சரும் கூட. அவர் இருக்கப்பட்ட அந்த தொகுதி காலியாக இருக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த தருணத்துல நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆகையால் அவர் தொடர்ந்து அமைச்சர் பதவியும் எம்எல்ஏவாகவும் நீடிக்கலாம் சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனா ஆளுநர் அவர்கள் டெல்லி பயணமாயிருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழக அரசை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் அண்ணன் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களை பொறுத்தவரையில் சட்டப்படியாக எதையும் செய்யக்கூடியவர். சட்ட முறைப்படி மிக தெளிவாக என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதை ஃபாலோ பண்றார். இன்றைக்கு அண்ணன் பொன்முடி அவர்களையும் என்னுடைய அன்னையார் அவர்களையும் இந்த வழக்குல முடிந்து போய் எல்லாம் இருக்கிற வழக்குல தானாக முன்வந்து உயர் நீதிமன்றம் எடுக்குதான். தானாக முன்வந்து எடுக்கிற உயர் நீதிமன்றம் அங்கேயே ஒரு கேள்விக்குறி. தானாக முன்வந்து எடுத்து தானாக ஒரு தண்டனையை கொடுத்துருக்குது. இது சம்பந்தமான ஆர்கியூமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் இருக்கு. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரத்தான் போகுது. இதுல இவர்கள் தண்டனை கொடுத்திருக்கிற அந்த இதுல கூட நிறைய குளறுபடிகள். இவங்களுடைய சொத்து கணக்கை அங்க காட்டுறது, இன்னொரு இதை இதுல சேர்க்கறது என்று சரியான ஒரு நிலைப்பாடு இல்லைன்னு தான் லோயர் கோர்ட்ல விடுதலையே ஆச்சு வழக்கு. லோயர் கோர்ட்ல விடுதலையான அந்த வழக்க அவங்களை எதிர்த்தரப்புல அப்பீல் போகாம தானாக முன்வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது? நீங்க அதை நினைக்கணும். இதனுடைய பேக் போன் யாரு? இதுக்கு செயல்படுகிறவர்கள் எங்களுக்கு தெரியுது. இது எல்லாமே இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் எதிர்கட்சியாக இருந்து மக்கள் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில ஒரு கட்சிக்கும் விதவிதமான தொல்லைகளை கொடுக்கறது. நேரா அமலாக்கத்துறை அனுப்புறதுன்றது, உடனே இவங்க அந்த சொத்தை கைப்பற்றிட்டாங்கன்றது, இதை பிடிக்கிறன்றது, செய்திகளை அதிகபட்சமாக தேர்தல் வர்றதுக்குள்ள கொடுக்கணும். தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக மீது ஒரு பழி சுமத்த அண்ணன் மேல டாக்டர் பொன்முடி அவர்கள் துணை பொதுச் செயலாளர், அவர் மேல இந்த வழக்கு தானாக எடுத்து செய்யறதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கிறதாக என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, பொதுவானவர்கள் அத்துணை பேருடைய கருத்தும் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் சட்டம் நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அந்த நீதித்துறை கொடுத்திருக்கிறத சட்டப்படியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் ஸ்டே பண்ணிடுச்சு. ஸ்டே பண்ணிட்டு வழக்கு வரட்டும், வழக்கு விசாரணை, வழக்கு நடக்க போகுது. ஸ்டே பண்ணிட்டாலே என்ன அர்த்தம்? இப்போ நாம ஒரு எம்எல்ஏவா இருக்கிறோம், ஒரு அமைச்சராக இருக்கிறோம். இந்த சட்டத்தின்படி உங்களுக்கு நிறுத்தப்பட்டது. இப்ப அந்த சட்டம் எடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க, வந்துட்டீங்க. அதனால இப்ப அவர் எம்எல்ஏவாக இருக்கலாம்னு பேரவைத் தலைவரான அப்போ அவர்கள் அறிவிச்சுட்டாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நாங்க தெளிவாக இருக்கிறோம், அதுக்கு ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அவர் அவர் மேல எதுவுமே இல்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சு விடுதலையான வழக்கை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க அவரை பார்ப்பது என்பது விடுதலையான அந்த ஒரு நிலையில் தான் பார்க்கிறோம். எங்க கட்சியில மிக தீவிரமாக மிக செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு முன்னணியினர்ல அவர் ஒருத்தர். அதனால உடனே எம்எல்ஏ அவர் பேரவைத் தலைவர் அழைத்தாரு. இன்னைக்கு அவரை அமைச்சராக, அது சட்டப்படி செய்யறது இந்த கவர்னர், இந்த RSS ரவி தான் செய்யணும். அதனால ரவிக்கு அனுப்பிச்சிட்டாரு. கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை சட்டப்படி செஞ்சிருச்சு. சட்டப்படி செய்யறதுக்கு தயங்கிக்கிட்டு ஓடி இருக்கிறது RSS ரவி. அந்த ரவியினுடைய செயல்பாட்டில இருந்து பார்த்தா நமக்கு சந்தேகம் வருது. எதுக்காக ஓடுற? இப்ப என்ன ஆச்சு உனக்கு?
நீ ஏற்கனவே எப்படியெல்லாம் இங்க வந்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதுல இப்ப ஏன் பயப்படுற? அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராவதை பார்த்து ஏன் பயப்படுற? உனக்கு எங்க வலிக்குது? இதுதான் நம்ம கேள்வி. அவர் வந்து அமர்ந்தால் அதனால இவர்களுக்கு என்ன பாதிப்பு என்பது இனிமேதான் தெரிய வரும். ஏன்னா இவன் ஓடுறது. இந்த ஆள் என்ன பண்ணிருக்கணும்? முதலமைச்சர் கொடுத்திருக்காரு, நான் ஆளுநர். அங்க கட்சியெல்லாம் இல்ல, அரசியல் கிடையாது, அரசு. அரசியல் வேறு, அரசு வேறு. அரசு பூர்வமாக கடிதம் கொடுத்திருக்காரு, நான் அவரை வந்து அமைச்சராக்குறேன்னு. உன் கடமையை செய். கடமையை செய்யாமல் ஓடி இருக்கிற இந்த கயவாளித்தனத்தை நம்ம எங்க போய் சேர்க்கணும்? சார், ஆளுநர் டெல்லி பயணமாகிறார் என்று தெரியாம தான் பதவி பிரமாண கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறாரோ முதலமைச்சர் ஸ்டாலின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இவர் போவாரு, இவர் வருவாரு, இவருடைய இதுல கடிதம் கொடுக்க வேண்டியது முதல்வருடைய கடமை. ஆளுநர் மாளிகைக்கு வந்துடுச்சு. இது என்ன அப்படியே அடுத்த இது வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீ பாப்பியா? ஒரு மாசம் கழிச்சு தான் பாப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மை என்னன்னு கேட்டா அடுத்த செகண்டே நீங்க பார்க்கலாம் அந்த கடிதத்தை. உடனே வந்து அடுத்த 1 மணி நேரம் 3 மணி நேரத்துல வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம். அதனால இதெல்லாம் வந்து அவர் போறத பார்த்துக்கிட்டு அவர் இல்லாததை பார்த்துக்கிட்டு செய்யறதுன்றதெல்லாம் தவறான கருத்து. அதனால எந்த விதமான விளைவுகளும் இல்லை. எப்படியும் ஆளுநர் அவர்கள் டெல்லி போகிறார் அப்படின்றது முதலமைச்சருக்கு முன்பாக தகவல் வராம இருந்திருக்கிறாரு. ஒருவேளை இது திடீர் பயணமா கூட பார்க்க முடியல, முன்னாடியே பிளான் பண்ணி போனதாக தான் பார்க்க முடியுது. ஒருவேளை பொன்முடி அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஏதேனும் ஆளுநர் அவர்களுக்கு டெல்லியிலிருந்து நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நீ எந்த ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் எவர் நெருக்கடி கொடுத்தாலும் சரி, அண்ணன் டாக்டர் பொன்முடி அவர்களுக்கு நீ பதவி பிரமாணம் செய்தே ஆக வேண்டும். அது உன்னுடைய கடமை. அவர் மீது சட்டப்படியாக இன்றைக்கு எல்லாம் தெளிவாக இருக்குது. சட்டப்படியாக ஒருத்தர் வந்து அமைச்சராகிறதுக்கான நடவடிக்கை எடுத்த பிறகு உன் கடமையை நீ செய்யினா ஓடி ஓடி ஓடினாலும் 1 வாரம் கழிச்சு வந்தா கூட பதவி பிரமாணம் நீ செஞ்சுதான் ஆகணும். இதே போன்ற விவகாரம் தான் சசிகலா அவர்கள் பதவியேற்பு அந்த தருணத்தில் நடந்தது. அப்போதைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உடனடியாக டெல்லிக்கு பயணமாகிறார். அதே போல சம்பவம் இன்னைக்கும் நடந்திருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சசிகலா ஒன்னும் எம்எல்ஏ கிடையாது. சசிகலா ஒன்னும் எந்த பொது பதவியிலையும் பொறுப்புலையும் இருந்தவங்க கிடையாது. இவர் எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி அரசாங்கத்தில் அமைச்சராக செயல்பட்டவர். இதுக்கும் சும்மா 10 பேர் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்துக்கிட்டு இவரை நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம், இவர் தான் எங்களுக்கு அப்படின்னு போய் ஒரு கவர்னர்கிட்ட கொடுக்கும் பொழுது அதுல அந்த ஆள் எடுக்கிற முடிவு என்பது வேறு. அதற்கும் இதற்கும் இருக்கிற வித்தியாசமும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரி சட்ட நுணுக்கங்களும் சட்டத்தையும் தெரிந்தவர்களாக இருக்கின்ற பொழுது சசிகலா என்பதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஆசைப்படலாம் முதலமைச்சர் ஆகலான்னு, அதுக்கு அவங்க ஆட்கள் கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆட்கள் போய் அதை மறுத்து கூட மனு கொடுத்துட்டு வந்துட்டான். இப்படி எல்லாம் இருக்கிற சிக்கல்ல அவங்க அந்த முடிவு எடுத்திருக்கலாம். இதற்கும் அதற்கு வித்தியாசம் இருக்கு. இது முறையாக 100% லீகலி திஸ் ப்ரொசீஜர் கோயிங் ஆன். That's why we are saying. That's all. மீண்டும் திமுகவோட ஏதாவது முரண்டு பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரு? ஆளுநர் அவர்கள். செந்தில் பாலாஜி விஷயமா இருக்கட்டும், இப்போது பொன்முடி விவகாரமா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமான இதுல வந்து நல்லா முரண்டு பிடிக்க போறாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுது. 24 மணி நேரமும் RSS ரவி. அதனாலதான் RSS ரவின்றது நானு. 24 மணி நேரமும் கொஞ்சம் கூட சிந்திப்போ செயல்பாடோ எதுவுமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் திராவிட ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல் அவர்களுடைய மிகப்பெரிய அறிவார்ந்த அவர்களுடைய அந்த செயல்பாட்டையெல்லாம் கேலி பேசி கிண்டல் பேசுறது எங்கேயாவது நாக்பூர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற RSS காரர்கள் செய்யற வேலை. அப்படி ஜி போப்பஸ் கிண்டல் பண்றது, கால்டுவெல் கிண்டல் பண்றது இல்லையா, ராமானுஜரை பத்தி தப்பா பார்ப்பது, இன்னும் இப்ப இவரை வந்து வள்ளலார் அவர்களை பற்றி சொல்றது, இன்னும் நம்ம வடக்கு சவுத்துல இருந்து இப்ப சொன்னார யாரை பற்றி பேசினாரு சம்பந்தமே இல்லாம? வைகுண்டர் ஐயா. வைகுண்டர். அது நீங்க சொல்லணும்னு தான் சொன்னேன். ஐயா வைகுண்டர் அவர்களை பற்றி இவங்க எல்லாருமே சனாதனிகள்னு இந்த ஆள் வளரணும். இந்த RSS ரவிக்கு கொஞ்சம் கூட ஒரு சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் RSS புத்தி. அவர் எந்த ஊர் போனாலும், எங்க சுத்தி எங்க வந்தாலும் இங்க வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தே தீர வேண்டும். அதுதான் சட்டம். பாருங்க நடக்கும்.
ஒருவேளை இந்த சட்ட பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அதற்கு பிறகு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம்ன்ற ஒரு முடிவுல ஆளுநர் இருக்காரோ, இல்ல திமுகவோடு மீண்டும் முரண்டு பிடிப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? எந்த சட்ட பிரச்சனை முடியட்டும்? இப்போ பொன்முடி அவர்களுடைய சட்ட பிரச்சனை எல்லாம் ஒட்டு மொத்தமா முடியட்டும், அதான் முடிஞ்சு போச்சு. நிறுத்தி தானே வச்சிருக்காங்க, நிறுத்தி தான் வச்சிருக்காங்க. லீகலி நீங்க இன்றைக்கு என்ன சட்டம் சொல்லுதுன்னு பார்க்கணும். சட்டப்படி அவர் மீது கொடுத்திருக்கிற இவர்கள் பின்னால் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை என்பது ஸ்டே. அப்போ இதற்கு முன்னால் அவர் விடுதலையானார். ஒரு வழக்கு நடத்தி விசாரணை முடிஞ்சு அவர் முழுவதுமாக விடுதலை செய்யப்பட்டார். அவரும் இன்னியார் அவர்களும் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். இதை இது இல்லைன்னு சொன்னா அதுதான். ஆக விடுதலையானவர்களாகத்தான் இன்றைக்கு பொறுப்பிற்கு வருகிறார்கள். லீகலா நம்ம எதையும் பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். இவர்கள் புதுசா இவனுங்க ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டு காவிகளுடைய பஜனை பாடிகளுடைய வேலைகளை RSS ரவி ஆடிக்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் நிலைக்காது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவு திமுக ஆளுநரை வந்து ஒரு சாஃப்டா டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு அறிக்கை போர் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கே தவிர, மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை இல்லாமே ஆளுநர் உரை வாசிக்கப்படுது, ஆளுநர் இல்லாமே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது. ஆனா இங்க பொறுத்தளவு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை ஒரு சாஃப்டா டீல் பண்ற மாதிரி, ஒரு சாஃப்ட் கார்னர் கடைபிடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? நான் தான் முதலையே சொன்ன ஆரம்பத்திலேயே, நம்முடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் சட்டப்படியாக சட்ட நெறி விதிகளின்படி செயல்படக்கூடியவர். இயக்கம், கொள்கை, லட்சியம், அரசியல் என்கின்ற பொழுது எதையும் சந்திப்பவர். அவர் ஜனநாயகத்தை காக்க ஓராண்டு சிறையிலேயே இருந்து விட்டு வந்தவர். அரசியல் என்கின்ற பொழுது வேறு. ஆனால் அரசு என்று வருகின்ற பொழுது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரிடம் பாடம் பயின்றவர். அரசு என்று வருகின்ற போது சட்டப்படி எது சரியோ அதைத்தான் செய்வார். அது சட்டப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இவர்கள் அவர்களுடைய திட்டப்படி ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க. எது ஆடினாலும் நம்முடைய முதல்வர் மீது, நம்முடைய அரசின் மீது ஒரு சின்ன குறைபாடு கூட சொல்ல முடியாத அளவுக்கு செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எலெக்ஷன் பாண்ட், அந்த எலெக்ஷன் பாண்ட் வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையான தீர்ப்பை வெளியிட்டு இருக்கிறது. நீங்க உடனடியா அந்த இதை வந்து SBI வந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒட்டுமொத்த டிரான்சாக்சனும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய தினத்துல அது தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்படைப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பாஜக ஏதேனும் இருக்குதா? பாஜகவுக்கு இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக ஏதாவது பின்னடைவு இருக்கப்படுமா? தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒன்று. தேர்தல் பத்திரங்கள், இந்த தேர்தல் பத்திரங்களை நீங்க வந்து கொடுக்கும் பொழுது, ஏற்கனவே இந்தியாவில் அதெல்லாம் இருந்த காலங்கள்ல இவர்கள் அமெண்ட்மெண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தானாலே அயோக்கியத்தனமா செய்வானுங்க. சொல்லு, யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க, யார் எவ்வளவு வருதுன்னு தொகையும் சொல்ல மாட்டாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியாதான். இதையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு ஒட்டி குவிக்குது. இப்ப ஏன் அதை கொண்டு வந்தாங்க? ஏன் மறைக்கணும்? எதுக்காக மறைக்கணும்? அந்த கேள்வி வருது. ஏன் மறைக்கணும்? எதுக்காக இதை பண்ண? இப்ப என்ன ஆச்சு? என் கட்சிக்கு இவ்வளவு வந்திருக்கு சார், இவ்வளவு இந்த கம்பெனி கொடுத்துருக்கு, இந்த கம்பெனி கொடுத்துருக்கு சொன்னா என்ன தப்பு? ஏன் பயப்படுற? பயம் என்று வருகின்றாலே என்ன அர்த்தம்? அதன் உள்ளே நண்பர்கள் மாட்ட போறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு மோசடித்தனம் நடக்குது. அதான் அவருடைய நண்பர்கள் எதுவும் மாட்ட போறாங்களோ அப்படின்ற பயத்துல. நண்பர்கள் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னு மோடி அண்ட் கோ உடைய வேலை என்ன தெரியுமில்ல? சைனாவில் இருந்து கூட, இன்னும் வெளிநாடுகள் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து கூட வாங்கியிருக்கிறார். இங்க நம்ம வந்து நான் நாட்டை காக்கணும், அதை காக்கணும், இதை காக்கணும்னு குதிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்கிறது பிஜேபி. அப்போ வெளியில் சொன்னால் பொதுமக்கள் மத்தியில ஏன் இங்க வாங்கினா, ஏன் அங்க வாங்கினா, என்னையா அசிங்கமா இருக்குன்னு சொல்ல போறாங்களேன்னு பயம். அப்ப உனக்கு சரிவு. ஆனால் உச்ச நீதிமன்றம் மீண்டும் உன்னை அடிச்சு தூக்கணும். உன்ன இப்பதான் வந்திருக்கு. ஏற்கனவே போட்ட உத்தரவின்படி 15ஆம் தேதியே நீங்க கொடுத்துருக்கணும்ல. ஏன் கோர்ட்டு ஆர்டரை வந்து மதிக்கல? ஏன் அதை வந்து ஒபே பண்ணல? அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் போயிட்டு எங்களுக்கு இன்னும் டைம் கொடுங்க. என்ன டைம்? இது என்ன அந்த காலமா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க? கோர்ட் அழகா சொல்ல வித்தின் 2 hours பட்டன்ஸை போட்டு டீல் பண்ணி ஆப்ரேட் பண்ணி கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாம் இருக்கு பண்ணீங்கன்னா வரப்போகுது, கொடுங்க சார் அப்படின்னு ஒண்ணு இப்பதான் வச்சிருக்கானுங்க. இன்னும் 2 நாள்ல வெளியில வரும், அப்ப தெரியும். ஆக தேர்தல் பத்திரம் என்பதன் மூலமாக மோடி அண்ட் கோ செய்திருக்கிற மோசடித்தனம் என்பது ஒரு புறம். இல்ல இன்னொன்னு இருக்கு தெரியுமா? அரசாங்கத்தை பயன்படுத்தி இன்னொரு மோசடி என்னன்னா பிஎம் கேர் ஃபண்ட். பிஎம் கேர் ஃபண்ட் ஏற்கனவே நிவாரணம் பிரைம் மினிஸ்டருடைய பொது நிவாரண நிதின்னு இருக்கு.
ஆனா அது போதாதான், பேரிடர் வரும்பொழுது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லி, பிஎம் கேர் ஃபண்டு பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தானுங்க. அதுல எவ்வளவு கொட்டுது, என்னென்ன பண்றானுங்க, அதுல கொட்டுறதுக்கு என்ன கணக்கு வழக்கு. இப்படி மோசடித்தனமான ஒரு கட்சி, மோசடித்தனமான ஒரு மோடி நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுல கொட்டுகிற கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து RSSக்கும் பிஜேபிக்கும் செலவு பண்ணிக்கிட்டு பேரிடர் நிதி பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லி, அதுவும் தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கிடையாது, எக்ஸெப்ஷன்ஸ். எதுக்கு சொல்றோம்னா, பிஜேபியின் ஒவ்வொரு செயலும் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு, நீதித்துறையை எதிர்ப்பதற்கு, அநீதியை ஆதரிப்பதற்கு, ஒட்டுமொத்தமாக நாட்டை நாசமாக்கி, இன்னும் கூட சொன்னா ஜெர்மானியத்தில் ஹிட்லர் முதலாக பதவி பொறுப்பிற்கு வந்தவுடன் வர்றதுக்கு முந்தி ஒரு 6 மாத காலம் எப்படியெல்லாம் அங்க பண்ணானோ அதை போல கொஞ்சமும் குறையாமல் மோடி அனுப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹிட்லரிசம் தான் திரும்ப வந்துட்டு அவ்வளவுதான், ஒழிஞ்சது நாடு. இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இந்த செயல்பாடு. சார், நிறைவா இந்த எலெக்ஷன் நேரத்தில், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் தேதி அறிவிக்கப்பட போகிறது. அதை ஒட்டி இந்த எலெக்ஷன் பத்திரம், அதாவது தேர்தல் பாண்ட், இந்த எலெக்ஷன் பத்திரம் வந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. இது எதுவும் மோடிக்கு சாதகமாக அமையுமா இல்ல பாதகமாக அமையும் பாக்குறீங்களா சார்? எப்ப மோடி பயந்து ஒழிஞ்சாரோ அப்பவே இது அவருக்கு பாதகமாக அமையும். பாதகமாக அமைகின்ற விதமாகத்தான் அதுல இருக்கிற தகவல்கள், செய்திகள் வரப்போகுது. இவனுங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாரதிய ஜனதா என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா கவலையே பட மாட்டாங்க. ஆமா, நாங்க அப்படிதான் செய்வோம். ஒண்ணு, பாரதிய ஜனதாவுடைய பாணி தெரியுமில்ல, ஒரு கட்டத்துக்கு மேல வந்தா இப்ப என்னப்ப நாங்க அப்படிதான் செய்வோம், நீ என்ன செய்வேன்னு கேள்வி கேட்கறது ஹிட்லரிசம். அந்த ஹிட்லரிசத்தை தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து வெளியில எல்லாரும் வந்த உடனே அதுக்கு ஒரு காரணம், ஏதாவது கதை சொல்லி நாங்க அப்படிதான் செஞ்சோம், இப்ப என்ன அதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கூட பேசக்கூடிய நபர்கள் இவர்கள். இன்னும் ஒன்னையும் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டு ஒரு ஊர்ல எல்லாம் கஷ்டப்படுறீங்க, எல்லாம் போகுதுங்கன்னா, பில்கிஸ் பானு கேஸ்லயே கூட அந்த மாதிரிதான் வெளியில வந்தவனுக்கு எல்லாம் மாலை போட்டானுங்க. அப்புறம் கோர்ட்டு, உச்ச நீதிமன்றம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு திரும்பி அவனுங்களை உள்ள அனுப்பிச்சுது. அப்ப என்ன சொன்னானுங்க, பிராமணர்களாக இருப்பவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், அதனாலதான் அவங்களுக்கு மாலை போட்டோன்னு ஒரு கதையை சொன்னானுங்க. இன்னொருத்தையும் ஒண்ணு சொன்னான், எல்லாம் அவரவர்களின் தலை விதி, தலையில பிரம்மா எழுதின மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இதுதான் RSS, இதுதான் பாரதிய ஜனதா, இதுதான் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், இந்த குரூப்ஸினுடைய வேலைகள். ஆகவே எச்சரிக்கையோடு தம் மக்கள் இந்த தேர்தல்ல முழுவதுமாக அவர்களை விரட்டி அடித்து இந்திய கூட்டணியை வெற்றிகரமாக உருவாக்கி தர வேண்டும் என்பதுதான் அறிவார்ந்தவர்கள் மட்டுமல்ல, உண்மையானவர்கள் அத்துணை பேரினுடைய, நாட்டு பற்று கொண்ட அத்துணை பேரினுடைய வேண்டுகோளாக இன்னைக்கு இருக்கு. இவனுங்க இன்னும் செஞ்சுக்கிட்டு வருவானுங்க. நமக்கு அது இன்னும் நிறைய என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் சார். வணக்கம், நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.